நாம புதிய காரியங்களை அவரிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதுக்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை நாம் என்ன பண்ணிக்கொள்ளணும், மாற்றிக்கொள்ளணும். என்ன முதல் நாளிலே மாற்றமா அப்படின்னு சொன்னா முதல் நாள்ல தான் நமக்கு மாற்றம் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க ஆரம்பமோ அங்கேதான் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். முதல் நாள்ல இருந்தே மாற்றத்தை கொண்டு வந்தாதான் நமக்குரிய காரியங்கள் தொடர்ந்து நமக்கு ஆண்டவர் செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட ஒரு 5 மாற்றங்கள் நமக்குள்ள தேவை. இந்த புதிய வருஷத்துல நம்ம புதியவைகளாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதான காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குறதுனாலே மறுரூபமாகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் நம்ம இடத்துல இந்த புதிய வருஷத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, மனம் புதிதாக வேண்டும். ஹல்லேலூயா. புதிய வருஷத்துல கடந்து வந்துட்டோம், எல்லாமே புதுசா வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? புதிய வருஷம் போனாலே நமக்கு என்ன வேணும்? புது ட்ரெஸ் வேணும், எல்லாமே புதுசு வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதே போல இந்த வருஷத்துல புதுசா நம்ம உள்ள நுழையும் போதே நமக்குள்ள ஒரு சில காரியங்களை புதியதாக மாற்ற வேண்டும். ஆங்கிலத்துல ரினியூவல்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஒரு ஆதார் கார்டோ இல்லை ஒரு லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 20 வருஷம் 15 வருஷம் வரைக்கும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? அதை ரினியூவல் பண்ணணும். அந்த மாதிரி தான் உங்களுடைய காரியங்களை வருஷம் வருஷம் ஒரு சில காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? புதுப்பித்து கொண்டே இருக்கணும். எப்படி நம்ம ஓட்டர் ஐடி ரினியூவல் பண்றோம், ஆதார் கார்டில் சின்ன வயசுல நம்முடைய கைரேகை வச்சிருப்போம், அது இப்போ வச்சா ஒர்க் ஆகாது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கொண்டே இருக்கணும்? அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கணும், ரினியூ பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்படியாக கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ள ஒரு சில காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? புதிதாக மாற்றிக்கொண்டே இருக்கணும். பழசை வச்சுக்கிட்டே ஓட்டிட்டு இருக்க கூடாது இல்லையா? ஆண்டவர்கிட்ட இருந்து பழசே வாங்கிட்டு இருப்பீங்களா? ஆண்டவர் ஒரு காரியத்தை பழசா கொடுக்குற மகளே நீங்க வச்சுக்கோங்க, அடுத்தவங்க யூஸ் பண்றதை நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்தாருன்னா, என்ன ஆண்டவரே யாரோ யூஸ் பண்ணதை என்ன பண்றீங்க, எங்களுக்கு போய் கொடுக்குறீங்களே, நியாயமா கேட்குறோம் இல்லையா? அப்படிதான் நாமளும் ஒரு சில காரியங்களை நம்ம ரினியூ பண்ணிக்கணும். இந்த புதிய வருஷத்துல முதலாவது காரியம், உங்களுடைய மனதை புதுப்பித்துக் கொள்ளுங்க. உங்கள் மனம் எதை குறித்து நம்ம அதிகமாய் வாஞ்சையோடு இருக்கிறோம், விருப்பத்தோடு இருக்கிறோம்? 2024ஆம் ஆண்டுல எதை குறித்து நம்முடைய மனம் அதிகமாய் தேடப்பட்டு இருந்தது, எதை வாஞ்சித்தது, எது நம்ம மனதை நாம அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுத்தோம், எதை நம்ம விரும்பினதை செய்தோம் என்று சொல்லி ஆராய்ந்து பாருங்க. அந்த மனம் போன போக்கினால செய்த காரியங்கள் நமக்கு என்ன விளைவுகளை கொடுத்தது என்பதையும் இந்த நாள்ல நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய மனதை புதுப்பித்துக் கொள்ளணும். மனதை புதுப்பித்துக் கொள்ளுங்க. என் மனம் எதை குறித்து யோசிக்குது? 2024 போலவே நான் வாழ்கிறேனா? புதிய வருஷத்துல ஒரு மாற்றமும் நம்முடைய வாழ்க்கையில வராது. மாற்றம் முதலாவது நம்மிடத்திலிருந்து வரணும். அப்போதான் ஆண்டவர் நமக்குள்ள மாற்றத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்க மனதை முதலாவது ஆண்டுடைய சமூகத்துல உங்களுடைய புதுப்பித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் காலையில கூட பேசின வார்த்தைகள் அதுதான். 2024 நீங்க எவ்வளவு நேரம் ஆண்டுடைய சமூகத்துல நேரத்தை செலவிட்டீங்க, ஆண்டவரோடு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க, எவ்வளவு நேரம் வேதத்தை வாசித்தீங்க, எவ்வளவு நேரம் குடும்ப ஜெபத்தை ஜெபிக்கிறீங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு ஆராய்தல் இந்த வருஷத்துல காணப்பட வேண்டும். ஏன்னா ஆண்டவர் நம்மோடு பேசின காரியம் மிகவும் சமீபமான காலமா இருக்கிறது. ஆண்டவர் வருகிற காலம் மிக சமீபமா இருக்கிறது. நீங்களும் நானும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். மனம் திரும்பாம என் மன இஷ்டத்தின்படி நான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னா ஒரு நன்மையும் ஒரு காரியமும் நம்மளிடத்துல மாறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உங்க வாழ்க்கையில மாறணும் அப்படின்னா நீங்க மாறுங்க. உங்க மனதை புதுப்பித்துக் கொள்ளுங்க. உங்க மனதுக்குள்ள இருக்கிறதான தேவையில்லாத குப்பைகளை என்ன பண்ணுங்க, அகற்றி விடுங்க. அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்ககிட்ட இருந்தோம் என்கிட்ட இருந்தும் விரும்புகிறவராயிருக்கிறார். இருதயத்தில் இருக்கிற கசப்புகள், வெறுப்புகள், அழுக்குகள் எல்லாவற்றையும் அப்டேட் பண்ணுங்க, ரினியூ பண்ணுங்க, சுத்தமாக்குங்க. கசப்பு இருக்கா, கோபம் இருக்கா, எரிச்சல் இருக்கா, கீழ்ப்படியாத தனம் இருக்கிறதா, இவைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த புதிய வருஷத்துல நான் என்ன பண்ணணும், புதிய சிருஷ்டியா மாறணும். பழையவைகளை வைத்து ஒண்ணுமே பண்ண முடியாது. பழைய வண்டியை வச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டின சைக்கிளை இந்த வருஷத்துக்கு ஓட முடியுமா? முடியாது. ஏன்னா எவ்வளோ காரியங்கள் வளர்ந்துச்சு. அப்படியாக உங்களுடைய பழைய காரியங்களை வைத்து கொண்டு புதிய வருஷங்கள்ல நம்ம வாழவே முடியாது. உங்களை நீங்க என்ன பண்ணணும், புதுப்பித்துக் கொள்ளணும். அதுல முதலாவது உங்கள் மனதை புதுப்பித்துக் கொள்ளுங்க. உங்கள் மனதை புதுப்பித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் புதிய காரியங்களை உங்க வாழ்க்கையில அவர் செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சாயலுக்கு ஒப்பாய் பூரண புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது புதிய அறிவு. நீங்க புதிய அறிவினால வரும்பொழுதுதான் நீங்க புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுவீங்க என்று தேவ வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய அறிவு அடுத்து புதிதாக்கப்படணும். உங்க அறிவை நீங்க புதிதாக்கப்படுத்திக் கொள்ளணும் இல்லையா? நாம 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச புக்ஸ் எடுத்துட்டு போய் +2ல படிச்சு பாஸ் பண்ணணும்னா முடியுமா? முடியாது. ஏன்னா அதுக்கேற்ற பாடங்கள், புத்தகங்கள் வேணும். இந்த 2024 நீங்க யூஸ் பண்ண அறிவை 2025 பயன்படுத்த முடியாது. இன்றைய காலகட்டத்தில் ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. நீங்க என்ன வேலை செய்யலாம் சொன்னாலும் அது ஈஸியாக உங்களுக்கு செய்து கொடுத்துட்டு போயிடும். அப்பேற்பட்ட காரியங்கள் இந்த வருஷங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த உலகம் எவ்வளவு வேகமாக வளர்கிறதோ நீங்களும் அவ்வளவு வேகமாக இந்த உலகத்தோடு வளர்கிறவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா யாருக்கும் செல்போன் அவ்வளோவா யூஸ் பண்ண தெரியாது. ஆனால் இன்னைக்கு பாருங்க, குழந்தைங்க கூட இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டு இருக்குது, செல்போனை யூஸ் பண்ணுகிறது. ஏன்? அதனுடைய அறிவு அப்படியாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு அறிவு வளருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அழிவும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால நம்முடைய அறிவை புதிதாக்கி கொள்ளணும். பழமையான காரியங்களை உள்ள வச்சுட்டு இருந்தீங்கன்னா பழமையானது உங்களை என்ன பண்ணிடும், கெட்டு போயிடும். வண்டிக்கு தினம் தினம் என்ன பண்ணணும், புதிய பெட்ரோலை ஊற்றணும். கெட்டு போன ஆயில ஊற்றினா வண்டி என்ன ஆயிரும், கெட்டு போயிடும். அதுபோலதான் மனுஷனாக இருக்கிற நீங்களும் நானும் புதிய அறிவை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் எப்படி நடந்துக்கணும் ஆண்டவரே, எப்படி நான் நடந்து கொள்ளணும், நான் எப்படி என் சபையில் நடந்து கொள்ளணும், என் வீட்டில் எப்படி நடந்துக்கணும், நான் வேலை செய்கிற இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும், என் காலேஜில் எப்படி நடந்து கொள்ளணும், என் ஸ்கூலில் எப்படி நான் நடந்து கொள்ளணும், என் ஊழியத்தில் நான் எப்படி நடந்து கொள்ளணும், இதையெல்லாம் யார்கிட்ட கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். புதிய அறிவு. புதிய அறிவினால உங்களை நீங்க என்ன பண்ணிக்கொள்ளுங்க, புதுப்பித்துக் கொள்ளுங்க. உங்களை புதுப்பித்துக் கொள்ளும் பொழுதுதான் நீங்க என்ன பண்ணுவீங்களா, வசனம் தான் சொல்லுது, புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பாப்பார், யாரு புதிய சிருஷ்டியா இல்ல பழைய ஓட்டையை வச்சுட்டு ஓடிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்ப்பார். புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பழைய போனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், வெளியே காட்டுறதுக்கு அசிங்கப்படும். அப்போ பரலோகத்துல நீங்க புது சிருஷ்டியா இல்லை அப்படின்னா நீங்க அங்கேயும் வெட்கப்படணும். ஐயோ எல்லாம் இப்படி ஆவிக்குரிய ரீதியில வளர்ந்துருக்கிறாங்களே, எப்படியெல்லாம் ஜெபம் பண்றாங்களே, எனக்கு ஜெபம் பண்ண தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்துல போய் காணப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்ற புதிய அறிவினால நீங்க புதிய சிருஷ்டியா மாற்றப்படணும். எவ்வளோக்கு எவ்வளோ உலகத்தோடு நம்ம வாழ்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்ம வளர்த்து கொள்ளணும். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. புதிய அறிவு, புதிய அறிவினால புதிய சிருஷ்டியாக மாற்றப்படும். புதிய காரியங்கள் புதுசா மாறணும் இல்லையா? புதுசா மாறணும். ஒரு குழந்தைய போல நம்ம பிறக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி? ஒரு பிள்ளைய போல இருக்கணும். அப்ப அந்த பிள்ளைக்கு எப்படி கள்ளம் கபடு இல்லாம இருக்கிறதோ அப்பேற்பட்ட இருதயங்கள் உங்களுக்குள்ளும் எனக்குள்ள இருக்கணும். அந்த பிள்ளை யாரை பார்த்தாலும் சிரிக்கும். அவங்க அப்பா அவங்க அம்மா அப்படின்னு இல்லை, யார் அதை தூக்கம் வந்தாலும் என்ன பண்ணும்? சிரிக்கும். என்ன பண்ணும்? கூப்பிட்டா போகும். ஐயோ இவங்க என் அம்மாவுக்கு பிடிச்சவங்க, அதனால இவங்க கிட்ட போகக்கூடாது, எங்கள் அப்பாவுக்கு இவங்க பிடிக்காதவங்க, அவங்க கிட்ட போகணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அந்த பிள்ளைக்கு அந்த காரியம் தெரியாது. அப்பேற்பட்ட பிள்ளைகளாக ஒரு புதிய சிருஷ்டியாக நீங்களும் நான் இந்த புதிய வருஷத்துல ஆண்டவருக்குள்ளாக பிரவேசிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் வீட்டில் எவ்வளோ பொருள் போயிடுச்சு, புதிய வாஷிங் மிஷின் வாங்கணும், ஃப்ரிட்ஜு வாங்கணும், அப்போ எல்லாம் பழசா போச்சு, புது குக்கர் வாங்கணும், என்னென்னமோ வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிடுவோம். அந்த 25 எப்போ ஆஃபர் போடுறான், பொங்கல் ஆஃபர் போடுறான், தீபாவளி ஆஃபர் போடுறான்னு சொல்லி பார்த்துட்டு எப்படா பொருள் புதுசு வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நீங்கள் புதிய பொருள் வாங்குறது உங்களுக்கு நல்லது தான். அதே போல் இந்த புதிய வருஷத்தில் போகும்பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற காரியத்தையும் புதுசாக மாற்றுங்க. அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய மனதை புதுசாக மாற்றுங்க. இரண்டாவது, உங்களுடைய அறிவை புதுசா மாத்துங்க. மூன்றாவது காரியம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து போகும், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது, உங்கள் உள்ளான மனுஷனை நீங்க என்ன பண்ணிக்கொள்ளுங்க? புதுப்பித்து கொள்ளணும், புதிதாக்கி பண்ணிக்கோங்க, ரினியூ பண்ணிக்கோங்க. உள்ளான மனுஷன், வெளியே இருக்கிற தோற்றம் இல்லை. வெளியே இருக்கிற மனுஷன் அப்டேட் பண்றதுக்கு கிரீமை நீங்க தடவாதீங்க. கண்ணுக்கு அழகா இருக்கணும் ஃபேஸ், நான் ரினியூவல் பண்ணிக்கிறேன். எப்படி? முகம் கருப்பா இருக்கும், ஆனா எப்படியோ வெள்ளை பெயிண்ட் போட்டு அடிச்சு, நிப்பான் பெயிண்ட் அடிக்கிறது, ஓப்போஸ் பெயிண்ட், என்னென்ன பெயிண்ட் கிடைக்குதோ எல்லா பெயிண்டையும் போட்டு அடிச்சிருக்கீங்க. அதெல்லாம் ஆண்டவருக்கு விருப்பமற்றது. ஆண்டவர் விரும்புகிறது உன் உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன் புது விஷயத்துல புதுப்பிக்கப்படுறானா அதை தான் ஆண்டவர் பார்ப்பார். வெறும் எலும்பு கூட்டு தான் நம்ம மறிச்சா, நம்ம பெயிண்ட் அடிக்கிறது எதுவும் பரலோகம் போகாது, பரலோகம் மேன்மை அடையாது. ஆனால் நீ உன் உள்ளான மனுஷனை நீ புதுப்பித்துக் கொண்டால் என் பரலோகம் மேன்மை அடையும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல, புதிய வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை, நல்ல தேர்தலான வார்த்தைகளை நம்மோடு பேசுகிறார். மூன்றாவது காரியம், உள்ளான மனுஷன். உள்ளான மனுஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? உள்ளான மனுஷனை நீங்க என்ன பண்ணிக்கொள்ளுங்க? மாற்றிக்கொள்ளுங்க. நிறைய பேருக்கு வெளி தோற்றம் நல்லா இருக்கும், ஆனா உள்ள இப்பேற்பட்ட மனுஷங்களான்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு இருக்கும். வெளியே பார்க்கும் போது நல்லா அப்படியே சிரிச்சு பேசுற மாதிரி இருக்கும், ஆனா உள்ளான இருதயங்கள் கசப்புனாலும் அழுக்குனாலும் தீட்டுனாலும் நிறைந்திருக்கிறோம். அப்பேற்பட்ட விஷமான காரியங்கள் இருதயத்தில் இருக்கும். அப்பேற்பட்ட காரியங்கள் உங்கள் இருதயத்தை விட்டு அகற்றப்படணும். ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன் மாற்றப்படணும். இந்த புதிய வருஷத்துல ஆண்டோட கரத்துல ஒப்பு கொடுங்க. என் உள்ளான மனுஷனை ஆண்டவரே நான் புதுப்பித்துக் கொடுக்குறேன், ரினியூ பண்ணிக்கிறேன், புதுசா மாத்துறேன், அப்டேட் பண்ணுகிறேன். என்னென்ன காரியங்கள் எனக்குள்ள மாற்ற வேண்டுமோ அதையெல்லாம் நான் என்ன பண்றேன்? மாத்துறேன். வீட்டில் இருக்கிற பொருளை நான் அப்புறம் மாத்துறேன். எனக்குள்ள இருக்கிற வேண்டிய காரியங்களை நான் என்ன பண்றேன்? மாற்ற வேண்டும். மிக முக்கியம், உங்க உள்ளான மனுஷன் நீங்க புதுப்பித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் துவக்கத்துல நல்லா ஆராய்ந்து பாருங்க. வார்த்தைகளை உங்களை புடமிடுகிற வார்த்தைகளாக, உங்களை உருவாக்குகிற வார்த்தைகளா? ஏதாவது உங்களுக்கு கெட்டு போனோன்ற ஏதாவது வார்த்தைகள் இங்க பேசணுமா? இல்லையே. ஏதாவது வார்த்தைகள் பெரட்டி பேசுகிறோமா?
வேதத்தில் இல்லாத காரியங்களை உங்களுக்கு நாங்கள் கற்றுத்தருகிறோமா? இல்லையே. இங்க போதிக்கிற வார்த்தைகள் அவ்வளோ ஆண்டவர் உங்களோடு பேசுகிறது. ஆண்டவர் உங்களை உணர்த்துகிற வார்த்தைகளை தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப அந்த உள்ளான மனுஷன் மாறணும். உள்ளான மனுஷன். ஒரு சிலர்லாம் என்ன பேசினாலும், என்ன வார்த்தை பேசினாலும் என்ன பண்ணாது, மாறாது இல்லையா? இயேசு கிறிஸ்து பேசியே ஒரு சில மனுஷன் மாறல இல்லையா? அப்போ ஊழியக்காரன் ஒரு சில நாங்கள்லாம் ஊழியக்காரனோடைய இயேசு கிறிஸ்துவோடைய இடம் பெரிய ஆளுலாம் நாங்கள் கிடையாது இல்லையா? அப்போ அவர் சொல்லும் போதே அங்கே உட்கார்ந்துருந்தான் யூதாஸ் காரியத். அவன் உள்ளம் மாறலை இல்லையா? இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்கும் போதே அவன் காட்டி கொடுக்கணுன்ற ஒரு இருதயத்தோடு தான் உட்கார்ந்துட்டு இருந்தான். அவன் பேசி முடிச்ச பிறகு கூட அவன் என்ன பண்ணான், அதை செய்தான். ஆனால் நம்முடைய உள்ளான மனுஷன் அதுக்கு இடம் கொடுத்து மாத்தினாதான் மாறும். அல்லேலூயா. யூதாஸ் மாறணும்னு நினைச்சிருந்தான்னா மாறி இருக்கலாம் இல்லையா? ஆனால் அவனுக்குள்ள அந்த உள்ளான மனுஷன் மாறணுன்ற ஒரு இடத்தை அவன் என்ன பண்ணல, கொடுக்கல. பணம் அவன் கண்ணை மறைச்சிருச்சு. இந்த உலக வாழ்க்கை அப்படிதான் மறக்கடிக்கும். வேலை வேலை வேலை, பணம் பணம், பொருள் பொருள் பொருள், எல்லாம் ஒரு மனுஷனை இன்னைக்கு பார்க்கவே முடியல. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மனுஷனை இன்னைக்கு பார்க்க முடியுதா? இல்லவே இல்லை. 99% எந்த எதிர்பார்ப்பு இல்லாத மனுஷனை பார்க்கவே முடியறதில்லை. அப்பேற்பட்ட காரியங்கள் ஏன் ஏற்படுகிறது என்று சொல்லா, உள்ளான மனுஷன் அவன் புதுப்பிக்கப்படலை என்பது அர்த்தம். அல்லேலூயா. இந்த வருஷத்துல நீங்க அந்த 99% காணப்படக்கூடாது. அந்த 1% உள்ளத்தை மாற்றுகிறவர்களாக நீங்க மாற்றணும். அல்லேலூயா. உங்கள் உள்ளத்தை புதுப்பிக்கிறவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ளும்படியாக இந்த வேளையிலே உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் புதிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 4வது காரியம், ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். இங்க பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன். 4வது காரியம், உங்க பலனை புதுப்பித்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய கரத்துல எப்படி உங்க பலனை புதுப்பித்துக் கொள்ள முடியும்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக காத்திருந்து உங்க பலனை புதுப்பித்துக் கொள்ளுங்க. சொல்லாதீங்க, நான் சோர்ந்து போயிட்டேன், என்னால் நடக்க முடியல, என்னால் ஆலயத்துக்கு வர முடியல. இல்லை இல்லை, ஆண்டவர் ஒருபொழுதும் அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டார் இல்லையா? எப்படியாவது ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துருங்க. ஆண்டவரை தேடுங்க. புது பலனை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவர் புது பலன்லாம் உனக்கு தரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன் இல்லையா? நீங்க கேட்டா நிச்சயமாகவே கொடுப்பா. ஹல்லேலூயா. இந்த உபவாச நாள்ல கூட பார்த்தோம் இல்லையா? அன்னாள் 84 வயசு, 84 வயசு பாட்டி உபவாசம் இருந்தாங்க. ஹல்லேலூயா. அவங்க உபவாசம் இருக்க முடியுமா 84 வயசுல? ஆனா அவங்க இருந்தாங்க. ஏன்? ஆண்டவர் அவங்களை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல நீங்க ஆண்டவர்கிட்ட புதிய பலனை கேளுங்க. புதிய வருஷத்துல நம்ம நுழைந்திருக்கோம், புதிய வருஷத்துல வந்திருக்கிறோம். உங்க பலனை புதுப்பித்துக் கொள்ளுங்க. உங்க பலனை புதுப்பித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் தான் அந்த பலனை என்ன பண்ண முடியும், புதுப்பித்துக் கொள்ள முடியும். ஆண்டவருடைய கரத்துல உட்காருங்க, அமர்ந்துருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து என்ன பண்ணுவாங்களா, கழுகுகளை போல செட்டைகளை அடைத்து உயர பார்ப்பாங்க. பறக்கிறது மாத்திரம் இல்லை, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடை. ஏசப்பா கிட்ட கேளுங்க, புதிய வருஷத்துல எவ்வளோ தூரம் நடந்தாலும் உங்களுக்கு சோர்வே வராது. எவ்வளோ நேரம் நடந்து போனாலும் ஆண்டவர் உங்களுக்கு பலனை குறையவே செய்ய மாட்டார். ஆண்டோடைய கரத்தில் உட்காருங்க. ஏசப்பாவுடைய கரத்தில் உட்காருங்க. முதலாவது புதிய வருஷத்துல ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து கேளுங்க, ஏசப்பா என் பலனை எனக்கு புதுப்பித்து கொடுங்க. எனக்கு என்ன பண்ணணும், கழுகுக்கு ஒத்த பலனை எனக்கு தரணும். நான் உமக்காக ஓடணும், உமக்காக ஊழியம் செய்யணும், உமக்காக நான் வாஞ்சியா இருக்கணும்னு சொல்லி கேளுங்க. அப்ப கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு புது பலனை தருவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய புது பலனை நீங்க புதுப்பித்துக் கொள்ளணும். கடைசி சங்கீதம் 51ஆம் சங்கீதம் அதனுடைய 10ஆம் வசனம்.
51ஆம் சங்கீதம் அதனுடைய 10ஆம் வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். கடைசி நம்முடைய நிலைவரமான ஆவியை புதுப்பித்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நீங்க என்ன பண்ணிக்கொள்ளணும்? புதுப்பித்துக் கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவரை, உங்களுடைய அபிஷேகத்தை, அந்நிய பாஷைகளை நீங்க என்ன பண்ணிக்கொள்ளணும்? புதுப்பித்துக் கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட அதை கேளுங்க. இந்த புதிய வருஷத்துல, ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற ஆவி ஆனவரை நான் என்ன பண்ணணும்? புதுப்பித்துக் கொள்ளணும், அப்டேட் பண்ணிக்கணும், ரினிவல் பண்ணிக்கணும். அவர் இன்னும் அநேக காரியங்களை எனக்கு என்ன பண்ணி கொடுப்பா? கற்றுக் கொடுப்பா. ஒரு லிமிட் இல்லை. பரிசுத்த ஆவியானவர்ல ஒரு லிமிட் கிடையாது. அந்த லிமிட்டுக்கு மேல அவர் அன்லிமிட்டட். அவர்கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க? அவரை புதுப்பித்துக் கொள்ளும் பொழுது அநேக காரியங்களை உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? கற்றுத்தருகிறவரா இருக்கிறார். 5வது காரியம், உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்க புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவா, உங்களுக்கு ஆலோசனை தருவா. நீங்க எங்க நடக்கணும், என்ன பேசணும், யார்கிட்ட பேசணும், யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா வரணுன்ற வரை ஆண்டவர் சொல்லுவார். யாரெல்லாம் உங்களுக்கு நெருங்கி வருவாங்கன்னு சொல்லி அவர் சொல்லுவார். யார்கிட்டலாம் நீங்க போய் பேசணுன்றத அவர் சொல்லுவார். யார்கிட்டலாம் நீங்க பேசக்கூடாதுன்றதையும் சொல்லுவார். யாருக்கிட்ட நீங்கெல்லாம் போய் உதவி கேட்கணுன்றதையும் சொல்லுவார். யார் மூலமா உனக்கு உதவி வரும்ன்றதையும் ஆவியானவர் சொல்லுவார். அப்போ அதெல்லாம் உங்களை நீங்க என்ன பண்ணணும்? புதுப்பித்துக் கொள்ளுகிறவனா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை நீங்க புதுப்பித்துக் கொள்வீங்களா? ஹல்லேலூயா. 2025 உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்க. என்னென்ன காரியங்கள்? 1வது காரியம், உங்கள் மனதை புதுப்பித்துக் கொள்ளுங்க. 2வது, உங்கள் அறிவை புதுப்பித்துக் கொள்ளுங்க. 3வது, உள்ளான மனுஷனை புதுப்பித்துக் கொள்ளுங்க. 4வது, உங்கள் பலனை புதுப்பித்துக் கொள்ளுங்க. 5வது, உங்கள் ஆவியை புதுப்பித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2025 நீங்க புதுப்பிக்கலனா புதுப்பிக்கிற காரியத்துல ஆண்டவர் இறங்கிடுவார். ஹல்லேலூயா. நீங்க மாறலன்னா அவர் மாற்றிடுவார். அவருடைய ப்ராசஸ் பயங்கரமா இருக்கும். ஐயோ ஆண்டவரே, நீங்க மாத்தினீங்கன்னா நான் தாங்க மாட்டோமே. அதுதான் ஆண்டவர் சொல்லு, நீங்க மாறிடு. நான் மாத்தினேன்னா அது பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றார். இந்த 2025 உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்க. இல்லை அந்த ப்ராசஸ்ல ஆண்டவர் இறங்கிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் புதுப்பித்துக்கிற வேண்டிய காரியங்களை நீங்க புதுப்பித்துக் கொள்ளுங்க. இல்லை ஆண்டவர் உங்களை புதுப்பிப்பார் என்று சொல்லி இந்த நாளில் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம்